புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. காலையிலே ஒரு சோகமான பிரேக்கிங் நியூஸ். நெல்லையில் ஒரு ஐடி ஊழியர், ஒரு வாலிபர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை இழந்து வரும் அவர் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையில் இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் அடுத்தடுத்து நடப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. அதனால் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, இதற்கு பின்னணி என்ன, இது ஆணவ கொலைன்னு சொல்கிறாங்க, இதில் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்க, இல்லை இது ஆணவ கொலை இல்லை, இதுக்குள்ளே வேற ஒரு காதல் விவகாரம் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இது என்ன சம்பவம், இதுக்கு பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இந்த வீடியோ. நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகரில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கொலை செய்யப்பட்ட கவின் அப்படிங்கிறவர் ஒரு ஐடி ஊழியர். மாதம் லட்சங்களில் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அவரும் அவருடைய பள்ளி காலத்திலேருந்து அவருக்கு தோழியாக இருக்கிற இன்னொரு பெண்கிட்ட அவர் பேசிட்டே இருக்கிற பள்ளி காலத்துலேருந்து அவங்க பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய தம்பி சுஜித் அப்படிங்கிறவர் அவரை மருத்துவமனைக்கு வந்திருக்கிற சமயத்தில் அந்த கவின்கிறவர் அவங்க வீட்டில் ஒரு தாத்தாவே யாரோ ஒரு பெரியவர் அவரை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி வந்திருக்கிறாரு. இவர் அங்கே போயிட்டு ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கண்ணில் ஏதோ மிளகா பொடி போட்டு விரட்டி கொலை செய்திருக்கிறதாக தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கிற தகவல். இதில் ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா, சுஜித்தே போய் அப்புறம் சரண்டரும் ஆகிருக்கிறாரு. ஏன்னா என் அக்காட்ட தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, பழகிட்டு இருக்காரு. அது கூடாதுன்னு சொன்னால் அவர் கேட்கல, அதனால் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தற்போது கிடைத்திருக்கிற தகவல். இது எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரில. ஏன்னா விசாரணை ஆரம்பித்து விசாரணையில் காவல்துறை விசாரணை தரப்புலேருந்து அவங்க கொடுப்பாங்க, இதுதான் விசாரணையில் எதாவது நடந்திருக்கு அப்படின்னா அப்போ தான் நமக்கு உறுதிப்படுத்த தகவல் வரும். இப்போ வரைக்கும் இந்த தகவல் தான் ஊடகங்களில் நமக்கு கிடைக்கப்படுது. அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே, அதாவது சுஜித்தோட அம்மா அப்பா 2 பேருமே போலீஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இதில் இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் தெரியாம அல்லது அவங்களுடைய கைடன்ஸ் இல்லாமல் இது எப்படி நடந்திருக்கும், அப்போ அவங்க மேலும் விசாரணை வேண்டும்னு கொல்லப்பட்ட கவின் இருக்கார் இல்லையா, அவங்க பெற்றோர்கள் வழக்கு அவங்களையும் இப்போ சேர்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட எஃப்ஐஆர்ல அவங்க பேர்ல தான் போட்டிருக்குது. சுஜித் உட்பட அவங்க பெற்றோர்கள் 3 பேர்லையுமே வன்கொடுமை தடுப்பு சட்டம் ப்ளஸ் ஆணவ கொலையாக கன்சிடர் பண்ணுறாங்களா? இப்போ வரைக்கும் தற்போது கிடைத்த இதை ஒரு ஆணவ கொலையாக தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தடுத்த விசாரணைகளில் தான் மேலும் உள்ள என்ன தகவல், எதற்காக கொலை செய்யப்பட்டது இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு உண்மை வரும். இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அது சரியானது கிடையாது. என்னல்ல ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, சாதிய கொலைகள் நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஆனால் இதில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு ஆணவ கொலையில் இல்லை பிடிக்கல, பேச வேணாம், நீங்கள் பேசாத அப்படின்னு சொன்னால், இது ஒரு காதலாகி கல்யாணமாகி இருந்தால் கூட அந்த யூஸ்வலாக அப்படி தான் நடக்கும். ஒன்று காதலிச்சிருப்பாங்க, ஊர் சுற்றுவாங்க, இல்லை வெளில இப்போ பழகுவாங்க போய், இல்லை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா கொலை பண்ணுறது நடந்துச்சு. இது என்னன்னா பழகும் போதே அதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு தான் இருக்குது இது வரைக்கும். இது காதலான்னு தெரியல, இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் காதல்னு எதுவும் வரலை. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது, என்னன்னே தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. இப்போ அதுக்கு அந்த லெவலுக்கே போய் இப்போ கொள்றாங்க அப்படின்னு ஒரு என்ன சொல்ற 18 பருவத்தில் இருக்கிற பையனாக தான் அவர் தெரியுறாரு சுஜித்துங்கிறவர். அப்போ அந்த ஏஜில் இருக்கிறவர் இப்படி ரியாக்ட் ஆகுறது அப்படி அது தான் சோஷியல் மீடியாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸு, இந்த சொசைட்டி தாண்டி வந்திருக்கிறது. அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸு, இந்த சில படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என் தங்கச்சியை நான் இது பண்ணுறேனோ இல்லையோ, என் தங்கச்சியை நான் விட்டேன் அப்படின்னு வெளில படம் பார்த்துட்டு வெளியில் ரீல்ஸ் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்க பசங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சான்னு தெரியல. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா, லவ் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், வேற லவ் பண்ண வெட்டுவேன் நான், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஒரு படத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுக்கலையா, ஒரு
சின்ன பையன். அது மாதிரி நிறைய ரீல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்து எதுவும் இந்த பையன் ஏன் படம் எடுக்கிற இயக்குநர்கள்ட்ட நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எதிர்பார்க்குறோம், ஏன் வந்து இந்த மாதிரியான சாதிய சிக்கல்களை சரியாக கையாளணும்னு ஏன் வந்து வற்புறுத்துறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ்கள் ஆகுங்கிறதுனால தான், பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறதுனால தான் நம்ம வந்து அதை தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரியான நபர்களுடைய படங்களை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன பையன் இந்த விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் சிக்கலையும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ இன்னும் நெல்லை போன்ற சவுத் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகள் வந்து இன்னுமே அந்த கிராம செட்டப்லேயே, அந்த கிராம அமைப்புலேயே தான் இருக்குது. அது வந்து ஒரு டவுன் மாதிரி இருந்தாலும் கூட ஊர்கள் வந்து எப்படி இருக்குமோ கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது என்னமோ ஒரு சாதிகள் இங்கே இந்த பகுதியை போய் பார்த்தீங்கன்னாலும் சொல்லிடலாம், இந்த பகுதியில் இந்த சாதியினர் தான் இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இந்த சாதியினர். அதுவும் இல்லாமல் தெரு பேர்கள் சாதியில் தான் இருக்கும். ஆமாம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த செக்ரிகேஷன் இருக்குல்ல, இந்த செக்ரிகேஷன் வந்து அவங்க என்னதான் வந்து ஒரு டவுன் செட்டப்புக்கு வந்தாலும் கூட இன்னும் அந்த கிராம அமைப்புலேயே அந்த சாதி அமைப்பில் அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அது மேற்கொண்டு இந்த கேவலம் மானம் ரோசம் அப்படிங்கிறது கௌரவம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே பில்ட் ஆகிற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த சம்பவமே எடுத்துக்கோமே, இந்த சம்பவம் கூட இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. இதே போல் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு 2 நபர்கள் அவங்க வந்து காதலிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு கூட்டுறவு சொசைட்டி பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜரில் இருக்கிறாப்புல. அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுனா மாட்டு சமூகமாக இருந்தாலும் கூட அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலையில் இருக்கிறாரு, தனிநபராக நல்லா பிரச்சனை இல்லாத ஒழுக்கமான நபராக இருக்கிறாரு, ஓகே அப்படின்ற இடத்துல இருக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. பாடி வந்து தாமரபரணி அந்த பகுதியில் எங்கேயோ பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ காவல்துறை இந்த சம்பவத்தை வந்து விசாரணைக்கு எடுக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு இருக்கு. ஏன்னா 2-3 பிரச்சனைகள்லாம் ஈஸியாக இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அதில் என்ன காரியம்னு 2-3 விஷயங்கள் இருக்கும், அவங்க லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி பார்த்தா காதல் பிரச்சனை இருந்துருக்குது, அதுவும் வீட்டில் பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்க. வேறு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்புறமேட்டு தான் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய தம்பியை தான் அந்த பையனை கொன்னுட்டு பாடியை மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாப்புல. இப்போ போலீஸ் இதுக்கப்புறம் தான் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்குது. அந்த பையனை கூப்பிட்டு ஏன்பா அப்படி பண்ண அப்படின்னா, இல்லை பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த சாதிக்கார பையன் வந்து உங்கள் அக்காவை கூப்பிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு. இப்போ இதில் 2 சிக்கல். ஒன்று என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடமோ ஊரோ இப்படி சாதிய அமைப்பில் அந்த பிடிமானத்தில் கிராம பிடிமானத்தில் இருக்கிறதோட விளைவு இந்த சாதியும் கலக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஊட்டப்படுது, ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிடுது அங்கேயே. 2வது, இப்படியான ஒரு சூழல் வந்தால் அது எப்படி கையாளணுங்கிறது எங்களுக்கு தெரியல. ஓகே, அக்காவுக்கும் பிடிச்சிருக்கு, அந்த நபருக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் வாழ்க்கையை வந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த புரிதல், வாழ்க்கையை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த பக்குவத்துக்கு அதை ஏற்றுக்கிற இடத்துக்கு போகாமல் இப்படி ஆச்சுன்னா நம்ம வந்து கொல்லணும், அவங்கள வந்து வெட்டணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இந்த சமூகமும் அதே போல் சமூகத்தில் இருக்கிற படங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி ரீல்ஸு இதெல்லாம் கொடுக்கறதோட விளைவு தான். இந்த 2 காரணி தான் அந்த பையனை அந்த விஷயத்த பண்ண வச்சிருக்குது. இப்போ அதே இதுதான் இப்போ இங்கேயும் அப்படியே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க வந்து கல்யாணம் பண்ண கூட இல்லை, ஆர்வத்தில் பழகிட்டு நாளைக்கு வந்து எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க, ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை நடத்த முடியுமா, அவ்வளோ ஈஸியா, வாழ்க்கை நடத்து பணம் இருக்குதா, வேலை இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முருகேசன் கண்ணகி காலத்திலிருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் எடுத்துங்க, ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த ஆண்கள் என்னவா இருக்காங்க நீங்க பாருங்க. முருகேசன் யாரு? அவர் வந்து ஏதோ இன்ஜினியரிங் ஏதோ படிச்சவர். அவர் வந்து அன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாருன்னா அப்பயே வந்து 10,000 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாரு. அவரில் ஆரம்பிச்சு இப்போ இந்த பையன் வரைக்கும் எடுத்துங்க, கவின் வரைக்கும் எடுத்துங்க. கவின் யார்? அவர் ஒரு ஐடியில் ஒரு இன்ஜினியராக ஏதோ இருக்கிறாரு. ஆமாம், 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. ஸோ இப்போ எது இப்போ பொருளாதாரம்னு சொல்கிற காரணம் இருக்குல்ல, அது ரொம்ப தட்டையான காரணம். இப்போ அவர் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, என்ன பிரச்சனை? இப்போ இந்த பொண்ணுமே சுஜித்தினுடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து சித்த மருத்துவராக இருக்கிறாங்க. ஸோ பொருளாதார அளவில் பார்த்தா கூட அந்த அளவுக்குள்ள எடுத்துக்கிட்டா கூட ஒன்றும் சிக்கல் இல்லை. சரி, அப்படி சொன்னாலும் கூட போன மாதம் 2 மாதம் முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் சமுதாயத்தில் ஒரு தலைவராக ஐக்கானாக இருக்கக்கூடியவருடைய படத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வெட்டி கொல்லப்பட்டாங்களே, அது ரொம்ப சமீபத்தில் நடந்தது.
அங்கே என்ன காரணம் இப்போ? அப்போ அவங்களும் ஒரே சாதி தான். என்ன சிக்கல்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் வந்து வெல்த்தியா இல்லை இதாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு தகுந்தாப்புல அவங்க அந்த பொருளாதாரங்கிற அளவுக்குலாம் மாற்றி மாற்றி வச்சுக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இவனுக்கு என்ன கவின் அவர்களுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்கள்? இல்லை அந்த இறந்து போனார் அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்து அவர் வந்து மேனேஜராக இருக்கிறாரு. முருகேசன் வந்து அவர் இன்ஜினியர். அவர் நீங்கள் என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை இந்த சங்கர் கௌசல்யா கொலை வழக்குலேயே அவங்க அம்மா கௌசல்யோட அம்மா சொன்ன காரணம் என்னன்னா, நான் எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லைப்பா, எங்கள் சொந்தக்காரங்க விட மாட்டாங்க, அவங்க கேள்வியாக கேட்குறாங்க, எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அப்போ அதுதான் அதுதான் அவங்களை தூண்டி இருக்குது. இந்த சமூகம் கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் இந்த கிராம செட்டப்லேயே இருக்கிறாங்க. இந்த சாதி உடஞ்சிடக்கூடாது, ஜெல்லாயிடக்கூடாதுங்கிற அந்த மனோபாவத்திலே இருக்கிறாங்க. இது எப்படி மாறும், எப்போ மாறும் அப்படின்னா இது நகரமயமாகணும். நகரமயமாக்கல் வந்து ஒரு பர்சன்டேஜ் அதை டைல்யூட் பண்ணும். அது மட்டுமே தீர்வுன்னு நான் சொல்ல, அதுவும் ஒரு சைடு வந்து டைல்யூட் பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்து இந்த மாதிரியான ஆணவ கொலை செய்திகள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ நம்ம எவ்வளோ செய்திகள் பார்க்குறோம். அங்கே ஏதாவது ஆணவ கொலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல, நடக்கலன்னு தெரியல, அவ்வளோதான். நடக்குதுனாலும் நம்பர்ஸாக ஒப்பீட்டளவில் கம்மியாக இருக்குதுல்ல, ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல. அப்போ இந்த மாதிரியான நகரமயமாக்கல் வந்து இந்த மாதிரியான எண்ணங்களை, இந்த செட்டப்பை, இந்த அமைப்புகளை வந்து டைல்யூட் பண்ணணும். இப்போ அது ரொம்ப தேவை. அதே போல் இப்போ சாதிய சங்கங்கள் வச்சுக்கிறவங்க, அமைப்புக்கு வச்சுக்கிறவங்க தயவு செஞ்சு வெறுமனை இந்த சாதி வெறியூட்டுற வேலையை மட்டும் செய்யாமல் சமூக நீதி சார்ந்த பார்வையை செலுத்துங்க. இப்படியான விஷயங்கள் நடக்குதா, அது என்னங்கிற அந்த இளைஞர்களை புரிய வைங்க. அதை விட்டுட்டு அதை எப்படி இவங்க பண்ணுவாங்க, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ படம் எடுக்கக்கூடியவர்களோ இதை கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க அவங்களோட கண்டென்ட் தெளிவாக வந்து சமூகத்தில் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, எந்த பிரிவினராக இருந்தாலும் எந்த உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. சமூகத்தை எப்படி வந்து கொண்டு போகணும், பொறுப்பு என்ன, சாதி என்ன சூழலில் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போகணும். அது இல்லாமல் வெட்ரா குத்துரா வேணாம் அவன் நமக்கு எதுக்கு இப்படின்னு நெகட்டிவாக பேசுனீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரியான அசிங்கங்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியது. ரெண்டாவது இப்போ இந்த சம்பவத்தில் கவிஞரோட கொலை சம்பவத்தில் நடந்தால் அந்த தம்பியும் சரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, அந்த சம்பவத்தில் இருந்த அந்த பையனும் சரி, எல்லாமே பள்ளி படிப்பை முடித்தவங்க, கல்லூரி இந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம கோட் பண்ண வேண்டியது இருக்குது. பள்ளிகளில் வந்து இந்த மாதிரியான சாதிய விஷயங்கள் வந்து ஊட்டப்படுறது, வளர்க்கப்படுகிறது, வார்க்கப்படுகிறது வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டியது, அதை வந்து தடுக்கணும். ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொங்கு பகுதியிலையும் சரி, இன்னும் சில மேற்கு இந்த பகுதியில் இயங்குற ஸ்கூல்களில், காலேஜுகளில் குறிப்பிட்ட சாதியை வந்து பிரதிநிதிப்படுத்துற மாதிரியான குரூப்புகள், பேஜுகள் வந்து இருக்குது. அது மேற்கு பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சாதிகள் பேர்லையுமே இந்த மாதிரியான இன்ஸ்டா பேஜுகள் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அது சமீபத்தில் வந்து சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இயங்குகிற ஆட்கள் பல பேர் இதை வந்து கோட் பண்ணி இந்த மாதிரியான பேஜஸை டிசால்வ் பண்ணுங்கள், அந்த ஸ்கூலில் இருக்கிற காலேஜில் இருக்கிற பசங்கள்கிட்ட போயிட்டு இப்படி சமூக நீதி சார்ந்த விஷயங்களை சொல்லி அவங்க டைல்யூட் பண்ணுங்க சொல்லி. சாதிய சங்கங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து சரியாக தான் இருக்கிறோம், நாங்கள் வந்து மற்ற சாதியை ஒன்றும் பண்ணல, நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லை, நாங்கள் எங்கள் சாதிக்கு நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம்னா இப்போ சமூக நீதி சார்ந்து நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க உங்கள் சங்கத்துலன்னு இருக்குல்ல. இல்லை இப்போ முந்தா நாள் இந்த ஒரு ஒரு மதுரையில் ஏதோ இடத்துல ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து சமூக நல விடுதி அப்படின்னு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு அந்த சாதிர கால அந்த இளைஞர் வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஸ்கூல்ல படிச்சவரா, எப்படி நீங்க பேர் மாத்துவீங்க, நீங்க எப்படி சமூக நல விடுதின்னு வைவீங்க, சாதி பேர் வைங்கிறாப்புல. இது எங்க போய் நிக்கிறது? இது இப்போ ஒரு சாதி இருக்குது, அவங்க சாதியை வந்து மாற்றி வந்து வேற ஏதாவது இழிவுபடுத்துற மாதிரி ஏதோ ஒன்று வச்சாங்கன்னா நீங்க வந்து கேட்கறது நியாயம் இருக்குது. இல்லை இப்படி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, எங்கள் சாதியை வந்து இப்படி மாற்றி அசிங்கப்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்குது. சமூக நல விடுதிங்கிறதுல என்ன அசிங்கம் இருக்குது? எல்லா சமூகமாக எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற பேர் தானே. ஸோ இன்னமும் இன்னமும் சாதிய சங்கங்கள் வந்து அந்த பசங்களை வந்து இல்லை அந்த சமூகங்களை வந்து வளர்த்துருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கணும். தமிழ்நாடு அரசு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, முக்கியமாக கல்லூரி பள்ளிகளில் இப்படி சாதியை சார்ந்து இயங்கக்கூடிய
சமூக வலைதள பக்கங்களை, வாட்ஸ்அப் குரூப்புகளை வந்து டைல்யூட் பண்ணணும், அதை வந்து டெர்மினேட் பண்ணணும். இந்த மாதிரியான குறிப்பாக நீதிபதி சந்துரு அவர்களுடைய தலைமையில் போட்ட அந்த ஒரு நபர் ஆணையம் அவர் வந்து சில பரிந்துரைகளை கொடுத்துருந்தாரு. அந்த பரிந்துரைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க. அது விரைவில் அதெல்லாம் ஆலோசனை பண்ணி அதை வந்து என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணி விரைவில் அமல்படுத்தணும். குறிப்பாக வந்து சாதிய கயிறில் வந்து அகற்றுறதா இருக்கட்டும், சாதிய சின்னங்கள் பிடிச்சிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து பள்ளிகளில் அறவே வந்து தடுக்கணும். அதே போல் கல்லூரிகள்லேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து ஆணவ கொலைக்கு இந்த தனி மசோதாக்கள் வந்து போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு கேட்டோம்னா அதில் கொஞ்சம் செக்ரிகேஷனுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான தனி மசோதாக்கள் போட முடியுமா, அது போடுறதுல என்ன சாதக பாதகங்கிறதையும் ஆலோசனை கொண்டு அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இப்படி மாணவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான சாதிய இது வந்து பரவாமல் வந்து தமிழ்நாடு அரசு தடுக்கணும். அதே போல் இந்த கவிஞர்களுடைய சம்பவத்திலும் விரைந்து விசாரணை நடத்தி பெற்று தரணும், உரிய நீதி வழங்குமாறு. அது இல்லை, அவங்க 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ்ன்னு இருக்குது, அது ரொம்ப கொடுமையாக இருக்குது. என்னத்தை ட்ரைனிங்ல என்னதை சொல்லி கொடுக்குறாங்க, அந்த அப்பா அம்மா 2 பேரும் அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. போலீஸா இருந்துகிட்டே ஒரு விஷயத்தை இப்படி பண்ணலாமா, இது எங்க போய் நிற்கும், அதோட சாதகமாக என்னன்னு தெரியாம இருக்கிறாங்களா தெரியல நம்மளுக்கு. ஸோ அதனால அவங்க கவின் மீட்டர்ல இருந்து அப்படி ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னன்னு விசாரிச்சு விரைவில் வந்து நீதி வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.